நடிகையர் திலகம் என பெயர் எடுத்த சாவித்திரியின் வாழ்க்கை தலைகீழாக மாற காரணம் அவரது கணவர் ஜெமினி கணேசன் தான் என சிலர் கூறி வந்தாலும், அவரது வாழ்க்கையை சீரழித்ததில் பிரபல அரசியல்வாதியின் பங்கு உள்ளது என பிரபல பத்திரிகையாளர் கூறியுள்ள தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் 1950 முதல் 80 இடைப்பட்ட காலத்தில் லேடி சூப்பர் ஸ்டாராக இருந்து ஆட்சி செய்தவர் மகா நடிகை சாவித்திரி. காதல், எமோஷன், அழுகை, அன்பு, ஆனந்தம் என நவரசங்களையும் தன்னுடைய முக பாவனையில் வெளிப்படுத்தி சிறந்த நடிகை என பெயர் எடுத்தவர் சாவித்திரி. லெஜெண்டரி நடிகையான சாவித்திரி இன்று இல்லை என்றாலும் அவரை பற்றிய செய்திகள் வெளியானால் அது அதிகப்படியான ரசிகர்களால் படிக்கப்பட்டு வருகிறது. எனவே ஒவ்வொரு நிமிடமும் அவரை பற்றி விவாதங்கள் எங்கோ நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. தன்னுடைய திரைப்படங்கள் மூலம் ரசிகர்கள் மனதில் வாழ்ந்து வரும் சாவித்திரி ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து தன்னுடைய திறமையால் சினிமா வாய்ப்புகளை கைப்பற்றி பின்னர் முன்னணி நடிகையாக உயர்ந்தவர். தன்னுடைய அற்புதமான நடிப்பு திறமையால் அனைவரையும் கவர்ந்த சாவித்திரி எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், NTR, ANR, SVR போன்ற ஏராளமான முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக பல படங்களில் நடித்தவர். சாவித்திரியுடன் ஜோடியாக நடிக்க வேண்டும் என்பதற்காக பல முன்னணி நடிகர்கள் காத்திருந்த காலங்களும் உண்டு. பழம்பெரும் நடிகர் ஜெமினி கணேசனை காதலித்து திருமணம் செய்து கொண்ட சாவித்திரி ஒரு கட்டத்தில் தன்னுடைய கணவராலேயே மீள முடியாத துயரத்திற்கு ஆளானார். சாவித்திரியின் வாழ்க்கை சீரழிந்ததற்கு முக்கிய காரணம் ஜெமினி கணேசன் தான் என்கிற தகவல்கள் ஒரு புறம் இருந்தாலும், சாவித்திரி தன்னுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சியை சந்திக்க ஜெமினி மட்டுமே காரணம் அல்ல, வேறொரு நபரும் இதற்கு காரணம் என்கிற அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளியாகியுள்ளது. அதாவது, ஒரு அரசியல்வாதி தான் சாவித்திரியின் வாழ்க்கை வீழ்ச்சியை சந்தித்ததற்கான காரணம் என சாவித்திரியிடம் பணியாற்றிய பிரபல பத்திரிகையாளர் இமாந்தி ராமாராவ் தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்தில் அவர் பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை வெளியிட்டுள்ளார். இது குறித்து பேசியுள்ள அவர், சாவித்திரியுடன் எனக்கு நல்ல உறவு இருந்தது. ஜெமினி கணேசன் சாவித்திரியை 3வது மனைவியாக மணந்தார். அப்போது அவருக்கு அலமேலு மற்றும் புஷ்பவல்லி என 2 மனைவிகள் இருந்தனர். ஆனால் இது சாவித்திரிக்கு ஆரம்பத்தில் தெரியாது. பின்னர் தெரிந்தும் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. சாவித்திரியின் வாழ்க்கை சீர்குலைய ஜெமினி கணேசன் மட்டும் காரணமல்ல, மற்றொரு அரசியல்வாதி கூட காரணம். ஜெமினி கணேசனுடனான சண்டைக்கு பிறகு சாவித்திரி தனியாகவே வாழ்ந்தார். அவருக்கு நிறைய சொத்துக்கள் இருந்ததால் ராணி போல் வாழ்ந்தார். அப்போதுதான் ஒரு அரசியல்வாதி அவர் மீது கண் வைத்தார். அவரை வசப்படுத்தி கொள்ள முயன்றார். ஆனால் சாவித்திரி அதற்கு மறுப்பு தெரிவித்தார். இதனால் அந்த அரசியல்வாதி சாவித்திரியை பழிவாங்கும் நோக்கில் வருமான வரித்துறை சோதனை நடத்த வைத்தார் என்று சீனியர் பத்திரிகையாளர் ராமாராவ் தெரிவித்துள்ளார். அந்த சமயத்தில் சாவித்திரிக்கு ஆதரவாக யாரும் இல்லை. ஜெமினி கணேசன் இதெல்லாம் கண்டு கொள்ளவில்லை. இதனால் சாவித்திரி தனிமையில் ஆழ்ந்தார். வருமான வரித்துறை சோதனையில் அவரது மொத்த சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனால் அவர் வீதியில் இறங்க நேர்ந்தது. தனது சொத்துக்கள் எங்கே இருக்கின்றன என்று கூட அவருக்கு தெரியாமல் போனது. எத்தனை பேருக்கு பணம் கொடுத்தார் என்றும் அவருக்கு தெரியவில்லை. அவரை சுற்றி இருந்தவர்கள் கூட சாவித்திரியை ஏமாற்றினர். கணவரின் மோசடி, அரசியல்வாதியின் பழிவாங்கல், சுற்றி இருந்தவர்களின் நயவஞ்சக புத்தியால் தன்னுடன் யாரும் இல்லாதது போல் உணர்ந்தார். ஒரு கட்டத்தில் சாவித்திரி மன அழுத்தத்தில் ஆழ்ந்தார். மதுவுக்கு அடிமையானார். பின்னர் மருத்துவமனையில் கோமாவுக்கு போய் சில காலம் கழித்து இறந்தார். மிகவும் பரிதாபமான நிலையில் அவர் இறந்தார் என்று பத்திரிகையாளர் ராமாராவ் தெரிவித்தார். அண்மையில் பிரபல யூடியூப் சேனலுக்கு அளித்த நேர்காணலில் அவர் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். இவர் இந்த தகவலை வெளியிட்ட பின்னர் அந்த அரசியல்வாதி யார் என்கிற ஆர்வம் எழுந்துள்ளது. அந்த அரசியல்வாதியின் பெயரை குறிப்பிடாமல் அதிகாரத்தில் இருந்த ஒரு பெரிய அரசியல் தலைவர் இதையெல்லாம் செய்தார் என்று அவர் கூறியுள்ளார். அந்த சமயத்தில் தமிழகத்தை சேர்ந்த MGR மற்றும் கருணாநிதி ஆகியோர் முதலமைச்சர்களாக இருந்தனர் என்பதால் இவர்களில் யாராவது ஒருவரா என்ற சந்தேகத்தை நெட்டிசன்கள் எழுப்பி வருகிறார்கள்.